மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 128வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாஜக தான் ஸ்லீப்பர் செல்லாக செங்கோட்டையனை உள்ள அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன் சார்? ஏன்னா பாஜக இந்த மாதிரி கட்சிகளை கையில் எடுக்கணுன்றது ரெடியாக இருப்பாங்க. அப்போ உள்ள எந்த பிடிமானம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாலாம் பாஜகவுக்கு எதிரான ஆன்டி பிஜேபி. அதனால் உங்களுக்கு ஒரு தலைமையில் ஒரு ஆள் பக்காவாக உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்கு செங்கோட்டையனை அனுப்பியிருக்கலாம். செங்கோட்டையன் ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுக ஊடகங்கள் வடிவமைத்து அதில் அவங்களே விழுந்துட்டாங்க. என்னன்னா அதிமுக பலகீனப்படுகிறது, ஒவ்வொரு தலைவர்களாக வெளியே வருகிறார்கள், பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல. அது எதுக்குன்னா உளவியல் ரீதியாக பொதுமக்கள் மத்தியில் அதிமுக பலவீனமா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கலெக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு ஆணையை கூட அவரால் பிடுங்க முடியல. இதில் ரொம்ப கிட்டத்தட்ட ஏமாற்றம் அடைஞ்சதுன்னா திமுக சொல்லலாம். இப்போ முதல்வர் போட்ட ஆர்டரே என்னென்னா யார் யார் ஏடிஎம்கேல இருக்காங்களோ உள்ளே எழுதுங்க. இவருக்கு என்னென்னா டிஎம்கேல வந்தால் எம்ஜிஆர் இது பண்ணி துரோகின்றது ரொம்ப ஈஸியாக சொல்ல. ஆமாம், ஏன்னா இவரெல்லாம் துரோகிகள், இவர்கள் அதிமுகவை வீழ்த்துற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு. ஆமாம், அதனால் டிஎம்கே போய்ட்டால் முற்றிலும் கண்டமாயிடுவோம் அப்படின்றதுனால அவர் இங்கே தாவேக்காக்கு அது எதுவும் ஏற்றுக்கல, ஆஃபர் ஏற்றுக்கல, தாவேக்காக்கு வந்துட்டார். புஷிக்கு தெரியுது இந்த விஷயம், இந்த மாதிரி செங்கோட்டையன் உள்ளே வர போகிறாருன்னு. ஓகே, உடனே அவர் பார்க்குறாரு இது விடக்கூடாதுன்ட்டு. ஓகே, டக்குன்னு கசிய விட்டுறாரு. ஓகே, செங்கோட்டையன் தாவேக்காக நினைக்கிறார். தகவல் வெளியாகணும்னா டிஎம்கே உஷாராகும். இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. நேற்று கடுமையான முயற்சி. அவரை விடவே பாபு 2 தடவை பார்த்தாரு போல இருக்கேன். ஆமாம், அவரை விடவே கூடாது, உள்ளே கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்க. புஷி தான் பிளாக் ஷீப். புஷியை மீறி உள்ளே வந்துட்டாரு. அவருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டாங்களா 28 பேர். ஆமாம், அதோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இணையான பதவி. அப்போனா நீங்கள் புஷி முதற்கொண்டு அவர் கீழே வந்துடுவாங்க. சார், அவர் பொதுச் செயலாளர் சார். ஒருங்கிணைப்பு குழு அவர் இருக்காருல்ல, அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா செங்கோட்டையன் தான். ஓகே சார், செங்கோட்டையனால் தாவேக்கால நீடிக்க முடியுமா முடியாதா சார்? செங்கோட்டையனுடைய பொறுமையும் புஷியுடைய ஆதிக்கத்தையும் பொறுத்து இருக்கு. அந்த உள்ள வந்துட்டு அப்புறம் நீடிக்க முடியுமா முடியாதுன்னா இல்லை, உள்ள வந்துட்டார் சார். அந்த அளவுக்கு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை, வந்துட்டோம், தேர்தல் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு. தேர்தலில் ஒரு தோல்வி இதுன்னா டக்குன்னு கூட விலக வாய்ப்பு இருக்கு. இப்போ சீமான் தோத்து போனா கூட தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு. 8% கட்டமைப்பு இருக்கு. அந்த ஸ்டஃப்பு விஜய்கிட்ட இருக்குமா? 40,000 வாங்கிட்டோம், நம்ம நிற்போம் அப்படின்ற எண்ணம் விஜய்கிட்ட இருக்குமா? இருக்காது. ஆனால் மனநிலை என்னன்னா விஜய் முதல்வர் அப்படின்னு மைண்ட் செட்டோட போறவங்க பெரிய அளவில் மன பாதிப்பு அடைவாங்க. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைந்து விட்டார் விஜய் முன்னிலையில். அவருக்கு மிக முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்க, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதே போல் 4 மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பாளருங்கிற ரீதியில் இன்னொரு பதவியும் கொடுத்துருக்காங்க. அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கட்சியினர் குறிப்பாக செங்கோட்டையனை ஆக்சஸ் பண்ணாங்க. குறிப்பாக திமுகவை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி பேசினார், திமுகவுக்கு வர சொல்லி கோரிக்கை விடுத்தாருங்கிற ஒரு செய்தியெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. அதையெல்லாம் தாண்டி தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இது இணைந்த பின்னாடி என்ன சார் நடந்துச்சு, இந்த திரைமறைவில் என்ன நடந்துச்சு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செங்கோட்டையன் ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுக ஊடகங்கள் வடிவமைத்து அதில் அவங்களே விழுந்துட்டாங்க. என்னன்னா அதிமுக பலகீனப்படுகிறது, ஒவ்வொரு தலைவர்களாக வெளியே வருகிறார்கள். சிவி சண்முகத்தோட இப்போ கேள்வி கேட்டாங்கல்ல, அவர் முக்கியமான இஷ்யூ போராட்டம் நடத்துகிறாரு. அந்த வானூர் ஒன்றிய சேர்மன் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண விவகாரம், அந்த விவகாரத்தில் அதை பற்றி கேட்காம முடித்தவொடனே சார் அதிமுகலேருந்து ஒருத்தராக போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவருக்கே ஷாக்கு. ஒருவேளை நம்ம பேசி இந்த நேரத்தில் யாராவது போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்குறாரு. சார் செங்கோட்டையன் அப்படின்றாங்க. அவர் ஏடிஎம்கேலேருந்தே கிடையாது, அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டோம், அப்புறம் என்ன அதிமுகலன்னு கேட்குறீங்க அப்படின்னு. இன்னொருத்தர் இல்லை சார் மனோஜ் பாண்டியன் அப்படின்றாரு. மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அணிலேருந்து போயிருக்காரு அப்படின்னு. அப்போது இந்த பத்திரிகைகள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. என்னென்னா அதிமுக பலகீனப்படுது, எல்லாரும் வெளியே போகிறாங்க. யார் போகிறாங்கன்னு கேட்டால் சார் சசிகலா டிடிவி,
அவங்க போய் 9 வருஷம் ஆக போகுதுன்னா இவர் ஓபிஎஸ்ஸை நீக்கினாங்க சார். இப்போ செங்கோட்டையன் அவரையும் நீக்கிட்டாங்க. அப்போ அந்த பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல, அது எதுக்குன்னா உளவியல் ரீதியாக பொதுமக்கள் மத்தியில் அதிமுக பலவீனமா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கலெக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு ஆணையை கூட அவரால் பிடுங்க முடியல செங்கோட்டையனால். அதிகபட்சம் அவருடைய தீவிர ஆதரவாளர் சத்யபாமா கொஞ்சம் பேரோட, அது கூட அவங்க உட்காந்துருந்தாங்க உள்ளக, நீங்கள் கிளம்புங்க, அதான் அவர் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் இதை உட்காந்து நீங்களும் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இவ்வளோ தான் செங்கோட்டையன் இப்படி சுற்றிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் என்ன செய்யலான்னு அவருக்குள்ளே ஒரு பாட்டம். இந்த நேரத்தில் தான் புஷி ஆனந்துக்கு எதிரான டீம் தாவேகான்றதே இது தானே, முரண்களுக்குள் முரண். ஓகே, இன்னைக்கு ஜானும் புஷியும் ஒன்றா இருப்பாங்க, நாளைக்கு ஜானும் ஆதவும் ஒன்றா இருப்பாங்க. சரி, ஆதவுக்கு புஷி ஆகாது, புஷிக்கு ஆதவ் ஆகாது, ஆனால் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அருண்ராஜ் தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருப்பார். இவங்க இதில் எது யார் கூட சேரலான்னு சிடிஆர் இது பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி தான் இவங்களுக்குள்ள இவங்க யாருக்குமே ஒன்றுமே ஆக்சஸ் இல்லாமல் விஜய் தனியாக இருப்பார். ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் ஜானு அண்டு புஷி தான். இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜானு மூவ் பண்ணி, அதாவது இது வரைக்கும் அந்த ஓசோன் படலம் யாரையும் உள்ள விடாத ஓசோன் படலம் செங்கோட்டையன் உள்ள விட்டுருக்கேன். செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அளவில் சலுகை செஞ்சு உள்ள கூட்டு வந்திருக்காங்க. கெஞ்சி கூத்தாடி தான் கூட்டு வந்திருக்காங்க. அதுவும் செங்கோட்டையனை பார்க்கறதுக்காக பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கத்துக்கு வந்து பார்த்துருக்காரு. இன்னொரு விஷயம், ஏதோ இவர்கள் யாரையும் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது பண்ணி ஆகணுன்றதுக்காக செங்கோட்டையனை வலுக்கட்டாயமாக இழுத்து பண்ணுறோம். ஓகே, இதில் ரொம்ப கிட்டத்தட்ட ஏமாற்றம் அடைஞ்சதுன்னா திமுக சொல்லலாம். ஏன் சார்? திமுக இப்போ முதல்வர் போட்ட ஆர்டரே என்னென்னா, யார் ஏடிஎம்கில் இருக்காங்களோ உள்ளே இழுங்க, பலகீனமாக காமிக்கணும். நான் கூட அப்போ காமெடியாக கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியே வந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர்கள் ரெடியாக இருந்தாங்க. ஓகே, அப்போ செங்கோட்டையனை எங்கே போயிட போகிறாரு பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அன்வர் ராஜா மாதிரி டீல் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. இந்த கேப்பில் இங்கே ஜானு புஷிக்கு ஆகாத சிலர் ட்ரை பண்ணும்பொழுது புஷிக்கு தெரியுது இந்த விஷயம். என்னென்னு தெரியுது? இந்த மாதிரி செங்கோட்டையன் உள்ளே வர போகிறாருன்னு. ஓகே, அப்போ அந்த அதான் ஓசன் படலாம்ல, உடனே அவர் பார்க்குறாரு இது விடக்கூடாதுன்ட்டு. ஓகே, டக்குன்னு கசிய விட்டுறாரு. ஓகே, செங்கோட்டையன் தாவேக்காக நினைக்கிறாருன்னு தகவல் வெளியாகணும்னா டிஎம்கே உஷாராகுது. அதுலேயும் செங்கோட்டையன் கதை தான் தெரியும்ல, வெண்டைக்காய் கதை தானே, அவங்களுக்கு தெளிவாக ஒன்றுமே சொல்ல மாட்டார். இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. நேற்று கடுமையான முயற்சி, அவரை விடவே பாபு 2 தடவை பார்த்தாரு போல இருக்கேன். ஆமாம், அவரை விடவே கூடாது, உள்ளே கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்கன்னு. சார், செந்தில் பாலாஜிக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததாக தகவல். அவர் ட்ரை பண்ணாரா, நிச்சயம் உள்ளார கொண்டு வந்திருக்கலாம். செந்தில் பாலாஜியாலேயே அதை தாங்க சொல்கிறேன், இது எல்லாமே ரகசியமாக வச்சுருந்து கடைசி நேரத்தில் கசிஞ்ச தகவல். சரி, அது கூட புஷி ஆனந்துடைய தயவால கசிஞ்சுது, இல்லாட்டி தெரிஞ்சிருக்காது. பிளாக் ஷீப். அப்போ அவர் கசிய விட்ட அப்புறம் தான் இவர் உஷாராகிறாங்க. உஷாராகி ஓபிஎஸ் வச்சு தான் முதல்ல பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் அங்கே போங்க. பாஜக ஒரு பக்கம், நீங்கள் டிஎம்கே போகிறதா இருந்தால் நீங்கள் தாவேக்க போங்க, டிஎம்கே போகாதீங்கன்ற மாதிரி பாஜக ஒரு பக்கம் இவருக்கு. ஏன்னா அவர் பாஜக அசைன்மெண்ட்டில் இயங்குறவர் தானே, அது பின்னாடி வருவான். அப்போ இந்த தகவல்லாம் போகணுன்னா சேகர் பாபு வச்சு பேசுகிறாங்க. அன்வர் ராஜா நடுவில் சும்மா பேச்சுவார்த்தை பேசுகிறார். சேகர் பாபு வச்சு பேசுகிறாங்க. அண்ணா வாங்கினா என்னெல்லாம் பண்ணிக்கலாங்க. இவர் சரி சந்திக்கலான்னு நேற்று காலையில் 8:30 மணிக்கு இவர் வழக்கம் போல் கிளம்புற மாதிரி கிளம்புறாரு. இவர் எப்போ தாவேக்கானோடனே நம்ம ஆளுங்க போட்டுருவான்ல, 8-10 கேமரா அங்கேயே பாய் விரிச்சு 10 கிடப்பான்ல. இவர் காலையில் 8:30 மணிக்கு வெளியே வந்தால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னே இவர் சேகர் பாபு சந்திக்க முடியல. அதனால் சுற்றிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எப்படி ராஜினாமா பண்ண போகிறோம், அங்கே பார்த்துக்கலான்ட்டு அங்கே வச்சு பார்த்து பேசியிருக்காங்க. செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு, பெரிய ஒரு ஆஃபர்லாம் பேசியிருக்காங்க. இவருக்கு என்னன்னா, ஆஃபர்லாம் என்ன சார், கோடிகள் இல்லையா? நமக்கு தெரியாது, பெரிய ஆஃபர் அவ்வளோதான். ஓகே, செங்கோட்டையனுக்கு பெரிய ஆஃபர் கொடுக்க திமுக தயாராக இருந்தாங்க. தாவேக்காவோட. ஓ, தாவேக்காவும் ஆஃபரா செங்கோட்டையனுக்கு? வேற என்ன. ஓகே, அதெல்லாம் அது அந்த காலம், இப்போ வேறு காலம். ஓகே, அதனால் இவருக்கு என்னென்னா டிஎம்கேல வந்தால் எம்ஜிஆர் இது பண்ணி துரோகின்றது ரொம்ப ஈஸியாக சொல்லப்படும். ஆமாம், ஏன்னா இவரெல்லாம் துரோகிகள், இவர்கள் அதிமுகவை வீழ்த்துற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு. ஆமாம், அந்த வேலையை ஓபிஎஸ் நல்லா பண்ணிட்டுருக்காரு, டிடிவி நல்லா பண்ணுறாரு. இப்போ இவர் லேட்டஸ்ட்டு கூட்டாளி. அதனால் டிஎம்கே போய்ட்டால் முற்றிலும் கண்டமாயிடுவோம் அப்படின்றதுனால அவர் இங்கே தாவேக்காக்கு அது ஏற்றுக்கல, ஆஃபர் ஏற்றுக்கல, தாவேக்காக்கு வந்துட்டார். இது ஒரு பார்ட்டு. தாவேக்காக்குள்ள இவர் என்ன தான் வந்தாலும் இவரை எப்படி சார் வந்தார்? புஷி தான் வெளியே தகவலை கசி விட்டார். நீங்கள் புஷியையும் மீறி எப்படி? ஜானுக்கு புஷியை டவுன்கிரேட் பண்ணணும். ஓகே, அதனால் ஜான் இது ஜானுடைய அசைன்மெண்ட் தான் செங்கோட்டையன் உள்ளே வந்தது. ஜானும் இன்னொரு நிர்வாகியும். ஓகே, யார் சார்? ஆதவா சார்? வேணாம்,
ஆதவான்னுவீங்க, ஆதவ் இல்லைன்னா இப்போ அருண்ராஜான்னுவீங்க, அருண்ராஜ் இல்லைன்னா சிடி நிர்மல்குமாரான்னுவீங்க. அதனால் ஓகே. இன்னொரு முக்கிய நிர்வாகி இவர்களுடைய கைகோர்த்து இவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க தலைமை ஆதிக்கம் தாவேகாவில் அதிகரித்துள்ளது. ஓகே. அருண்ராஜ், செங்கோட்டையன், கொங்கு பெல்ட்டு. மற்ற இதெல்லாம் புசிலாம் நீங்கள் தமிழ்நாடு சேர்த்தி இல்லை, பாண்டிச்சேரி அவர் ஆதவர் பக்கத்து இந்த state. சைடு சென்னை. அதனால் இவருடைய ஆதிக்கம் பெருகிருக்கு. இப்போ புசியை மீறி உள்ளே வந்துட்டார். அவருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டாங்களா 28 பேர், ஆமாம், அதுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். சீமானுக்கு இணையான பதவி அப்படின்னு போட்டுக்கலாமா டைட்டிலு? சீமான் போன்ற பதவி, தலைமை ஒருங்கிணைப்பாளர். இந்த இது அப்போனா நீங்கள் புஷி மறுகொண்டு அவர் கீழே வந்துடுவாங்க. சார் அவர் பொதுச் செயலாளர் சார், ஒருங்கிணைப்புக்குள்ள அவர் இருக்கார்ல இல்லையா? இருக்கார்ல. அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா செங்கோட்டையன் தான். அதனால் இப்படி ஒரு செக்கு. ஓகே. இது இல்லாமல் 4 மாவட்டம் பொறுப்பு: கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி. ஆமாம். நீலகிரி ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில. 4 மாவட்டம் பொறுப்பு. இதை போய் அமைப்பு செயலாளர் வந்து போட்டு ஊட்டின்னு இருக்காங்க. பதவி கூட, ஒரு பதவியை எப்படி போடணுன்ற கூட அடிப்படை தெரியாமல் மாவட்ட பொறுப்பாளர் சேனலில் உட்காந்து. மாவட்ட பொறுப்பாளர் கூட கிடையாதுங்க. 4 மாவட்டங்கள் அவருக்கு பொறுப்பு. ஓகே. 4 மாவட்டத்துக்கு பொறுப்பு அப்படின்னா 4 மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்லாம் இவர் கீழே வருவாங்க. ஓகே. இவர் தான் அந்த மாவட்டங்களை பார்த்துக்கிற மாதிரி ஓகே. வரும். மேற்பார்வையிடுற மாதிரி, மேற்பார்வையிடுற மாதிரி, அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி. இது இல்லாமல் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா மொத்தமாகவே எல்லாருமே கீழே வந்துடுவாங்க. அந்த நிர்வாகிகள் அது இதுன்னு இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் செங்கோட்டையனுக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி ஆப்டான பதவி தான் சார். அதாவது புஷியை கம்பேர் பண்ணும்போது செங்கோட்டையனுக்கு ஒரு கிரவுண்டு ரியாலிட்டி தெரியும். தமிழ்நாடு முழுக்க அவருக்கு நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரியும். ஜெயலலிதா அவர்களுக்கே மேப் போட்டு கொடுத்தவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான். ஸோ அவர் பொதுச் செயலாளர் பதவிக்கே தகுதியானவர் தானே சார் நம்ம செங்கோட்டையன்? நாங்கள் உழைச்சி இவ்வளோ நாளாக கட்டி காத்து கொண்டு வருவோம், நீங்கள் நோவாமல் வந்து போச்சலாம் அப்படிங்களா? நாங்கள் விட்டுருவோமா? எல்லா மாவட்ட செயலாளரும், மாவட்ட நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் எங்கள் ஆள். அதாவது புஷி அப்படிதானே யோசிப்பார். ரெண்டாவது புஷி என்ன சொல்கிறோம் அதான் விஜய் கேட்பார். வேணா ஒரு 5-6 நாள் விஜயும் செங்கோட்டையனும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர். ஓகே. ஏன்னா விஜய் என்னைக்குமே பேச மாட்டார், பேசுறதை மட்டும் தான் கேட்பார். கதை கேட்டு அப்படி தான் அவர் ஆகிட்டார். இவர் செங்கோட்டையன் பேசினா அரை மணி நேரத்துக்கு நான் 10 வார்த்தை பேசுவார். அதனால் சங்கீத ஸ்வரங்கள் தான். சங்கீத ஸ்வரங்கள் 2 பேரும் பார்த்துட்டு 5ஆவது நாள் இவர் யார், இவர் டெய்லி வந்து உக்காந்துக்கிறாரு பார்த்துன்னுக்கிறாருன்னு. என்ன நம்ம தானே சேர்த்தோம் செங்கோட்டையன். ஓ சரி இனிமேல் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கன்றவார். புஷிகிட்ட பேசிங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லுவாங்க. புஷி எப்படி ஹேண்டில் பண்ணதில்லை. அண்ணா 4 மாவட்டம் பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, தலைவர்கிட்ட பேசிட்டேன், தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், உங்களை பற்றி இது 4 மாவட்டம் நீங்கள் அங்கே போய் பார்க்க ஒர்க் பண்ண சொன்னாருன்ட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்ருவார். புஷிக்கு எதிராக ஒரு பெரிய மூமெண்ட்டு போய்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ளேயா சார்? கட்சிக்குள்ளே. அதனால் புஷியை ஓரம் கட்டினா தான் எதாவது பண்ண முடியும் அப்படின்றதுல கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, நிர்வாகிகளை கொண்டு வர்றவங்க, அந்த மாதிரி இன்னொரு நிர்வாகிக்கு என்ன இது கொடுக்கப்பட்டிருக்கு, அசைன்மெண்ட்டு யார் முடியுமோ கொண்டு வர பாருங்க. ஓகே. இல்லை சார், விஜய் கட்சி ஆரம்பித்த புதுதில் பலரும் விஜய் கட்சிக்கு இணைவதற்கு தயாராகவே இருந்தாங்க. எல்லாருமே அரசியலில் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் எல்லாருமே அப்போதைக்கு எல்லாருமே தட்டி விட்டுட்டு இப்போ சேர்க்குறாங்கன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆச்சு. இது கண்டிப்பாக புஷி ஆனந்தும் ஒரு கட்டத்தில் ஜானும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணியிருந்தாங்க. இது போக போக இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகுது. புஷியுடைய பவரை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஜானுக்கு கொஞ்சமாக ரிசல்ட் காமிக்கணும்னு இது. ஓகே. நான் சொன்னேன் இன்னொரு நிர்வாகி அவரும் அந்த முடிவு எடுக்கும் பொழுது புஷி ஆனந்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓரம் கட்டுவோம், நம்ம கையை ஓங்க வைப்போம். இப்போ தாவேக யார் கையில் எடுக்கிறதுனா ஆதவ் அர்ஜுனாக்கோ அருண்ராஜுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ யார் கையில் எடுக்கிறது? அப்போ கையில் எடுக்கணும்னா நீ யார் வேணால் எடுத்துங்களா, தாவேக எடுத்துங்க, விஜய் என் கையில் இருக்கிறான்றது தான் புஷியுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் விஜய் என்ன சொல்கிறதா தான் நடக்கும். விஜய் 2 பேர் பேச்சு தான் கேட்பார், ஒன்று ஜானு, இன்னொன்று புஷி. இப்போ ஜான் சொன்னதுனால இந்த மாதிரி உள்ளே வருது கூட அந்த நிர்வாகி. புஷி மற்ற நிர்வாகிகள் அப்படி இருப்பாங்க. அதனால் அது ஓடும், எவ்வளோ நாள் ஓடுன்றது தெரியாது. செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய அசட் சார் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் இல்லை சார். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் மிகப்பெரிய அசட் தான். ஏன்னா வந்து கிரவுண்ட் லெவலில் அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரியும், ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்னு தெரியும். அந்த செங்கோட்டையனுடைய அந்த அரசியல் அறிவு அனுபவத்தை தாவேகா யூஸ் பண்ணிக்கிட்டா ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி அவங்க போகலாம். அதை அவங்க பண்ணுவாங்களா சார்? தாவேகா பண்ணுவாங்களா? ஏற்கனவே செங்கோட்டையனோட அறிவார்ந்த செயல்பாடு உள்ள பல இக்கட்டான சந்தர்ப்பங்களை சட்ட ரீதியாக அணுகிய, கலைஞரோடு பயணித்த, மற்ற தலைவர்களோடு பயணித்த, காங்கிரஸுடைய தலைவரோடு பயணித்த,
கேஎஸ் ராதாகிருஷ்ணன் போன்றோர், ப்ளஸ்ஸு இவர் நம்ம பழக்கருப்பையா போன்றோர், டெல்லியில் செல்வாக்கு மிக்க மூப்பனாரோட பயணித்த ஜெயந்தி நடராஜன் போன்றோர், இன்னும் பலரும் வந்து உள்ளே வந்துட்டு இவர்களுடைய அவமானம் தாங்காமல் ஒதுங்கிட்டாங்க. உள்ளே வரதுக்கு முன்னாடியே இவர்கள் மரியாதை கொடுத்து கூப்பிட்டு வர்றது, அப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு கட்டத்தில் எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க. அவர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் பாஜக போயிட்டார். பழக்கருப்பையா இன்றைக்கி இவரை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, விஜயை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது என்ன இதுன்னு. உள்ளே வந்து பார்த்துட்டு போயிட்டார். ஜெயந்தி நடராஜன் கண்டுக்கல, டீசெண்டாக போயிட்டாங்க. இவங்க காளியம்மாள் காளியம்மாள்லாம் நீங்கள் சொன்ன அதே அசட்டு தான் காளியம்மாள். ஓகே, உங்களுக்கு அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மீனவர் மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் அவர்களால் ஒரு ஓட்டு வாங்க முடியும் சார். இன்னொன்று பேசுவாங்க நல்லா. இல்லை, திமுக எதிர்த்து பேசுகிறதுக்கு பெண்களுடைய இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்திருக்கும். அப்போ அவங்கள புறக்கணிச்சிங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சு இந்த தாவேகா தான் இன்றைக்கி செங்கோட்டையனை ரொம்ப கவனித்து உள்ளே கூட்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ செங்கோட்டையனை கொண்டு வரதுக்குன்னா எந்த அளவுக்குன்னு பார்த்துங்க. இப்போ புஷி தான் இதுக்கெல்லாம் காரணம். புஷி ஜான் தான் இந்த இவ்வளோ இக்கட்டுக்கும். நம்ம ஆதவ அர்ஜுனாவே எப்படி உள்ளே வந்தார் தெரியும்ல, நம்ம பல தடவை பேசியிருக்கோம். விஷ்ணு ரெட்டின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரிஞ்சிருக்காது, யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அவர் ஏடிஎம்கே போயிட்டா நினச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதவெல்லாம் பேசி உள்ளே வந்தார். ஆதவ் அவ்வளோ இல்லை, ஆதவர்ஜுனா அதிமுகக்குள்ளே வருவாருன்னா ஒரு விளையாட்டு மேம்பாட்டு ஒரு பிரிவையே உருவாக்குனாங்க அதிமுகவில். அதுக்கப்புறம் தான் அவர் தாவேக்காவுக்கு போனார். ஆதவ அர்ஜுனா தாவேக்காவுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தார். தாவேக்காக்குள்ளே அவர் வந்த அவ்வளோ பெரிய பெரும் பணக்காரர், அவ்வளோ பெரிய இது, விஜய் கூட ஒன்று உட்காந்து பேசினவர், எல்லாம் பண்ணவர், கட்சிக்காக ஒரு பெருந்தொகை செலவழிக்க தயாராக இருக்கிறவர், செலவழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவரே வந்து புஷி முன்னாடி என்னானார்? மரியாதையே கிடையாது சார். சென்னை போராட்டம் ஆதவர்ஜுனா பேரை கூட மாவட்ட செயலாளர்கள் யாருமே சொல்லலை. புஷி ஆனந்தவர்கள், பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, அதுக்கப்புறம் வந்து மாநில குழு நிர்வாகிகளே ஆதவர்ஜுனா பேரை கூட வந்து எஸ்ஐஆர் போராட்டத்தில் சென்னையில் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, மில்டனா யாரோ நினைக்கிறேன், மாநில தலைவர் மீனவர் அணி. ஓகே, இவரால் கொண்டு வரப்பட்டவர் தான். யார்? நம்ம புஷியால் தான் நியமிச்சாள். கொஞ்சம் நல்லா மினிஸ்டர் காட்டுனதெல்லாம் போட்டு ஃபார்ச்சுனர் காரில் தான் வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய ஆளா நீன்னு சொல்லிட்டு க்ளோஸ். ஓ, யாரும் கான்டாக்டாக வச்சுக்கூடாதுன்னு உத்தரவு. ஓ, எந்த மாவட்ட செயலாளரும். சரி, அன்றைக்கி மேடையை ஏற்றலை. ஓ, அந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடை ஏற்றலை. யார்? புஷி. இதுதான் புஷி. சரி. அப்போது நீங்கள் செங்கோட்டையனுக்கு எப்படி இருக்கும் இன்னும்? அதாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து வெற்றிக்காக போவோன்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்குள்ளே எப்படி சண்டை போட்டுக்கோன்றது போவோம். சரி, அதனால் போக போக காமெடிகள்லாம் இருக்குது. ஓகே சார். செங்கோட்டையினால் தாவேக்கால வந்து நீடிக்க முடியுமா முடியாதா சார்? செங்கோட்டையினுடைய பொறுமையும் புஷியுடைய ஆதிக்கத்தையும் பொறுத்து இருக்குது. அந்த உள்ளே வந்துட்டு அப்புறம் நீடிக்க முடியுமா முடியாதுன்னா இல்லை, உள்ளே வந்துட்டார் சார். அந்த அளவுக்கு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை, வந்துட்டோம், தேர்தல் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு. தேர்தலில் ஒரு தோல்வி இதுன்னா டக்குன்னு கூட விலக வாய்ப்பு இருக்குது. டாக்டர் மகேந்திரன் எப்படி இருந்தார் இதில்? மக்கள் நீதி மையத்தில் வெளியே தெரிஞ்சுதா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னு? தெரியவே இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அன்னைக்கு விலகிறார். ஞாபகம் இருக்கா? எஸ், அதான் நிலைமை. அதனால் கோவை தெற்குல கமல் தோத்தாரு, அவருமே அவர் தொகுதிங்க அது. அதை பிடிங்க. அதில் நீ மயிலாப்பூரில் நிற்க வேண்டிய ஆள். அதை விட்டு அந்த தொகுதி போனால் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் அவர் தொகுதியிலேருந்து அவரை நவுத்திட்டு இவர் நின்று அவர் பொள்ளாச்சிக்கு போனார்னு நினைக்கிறேன். மகேந்திரா அவரும் ஜெயிக்காம இவரும் ஜெயிக்காமலாம் அவருக்கு செலவு பயங்கரமாக பண்ணி நொந்து நூலாயிட்டார் அவர். அதுக்கப்புறம் திமுக போய் சேர்ந்துட்டாரு. இப்போ திமுக தான் இருக்கார். அப்போ அவருடைய அந்த மாதிரி தான் செங்கோட்டையன். நீங்கள் ரொம்ப ஆமணப்பத்து என்ன பண்ணுவார் இதுக்கப்புறம்? சரி, ரைட், கிளம்பிடுவோம். அவருமே திமுகவுக்கு போயிடுவார் போல இருக்கு. திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு எந்தெந்த கட்சிகள் எப்படி இருக்குன்றது தேர்தலுக்கு பிறகு தான். ஓகே சார், என்ன சார் ஃபியூச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு? செங்கோட்டையன் ஒரு மதிப்புமிக்க தலைவர் மாதிரி அங்கே கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊடகங்கள் கொஞ்ச நாள் தூக்கி திரிவாங்க. மறுபடியும் அந்த மேடையில் எதுலையாவது இது பண்ணுறாருல, புஷி எடுத்தோடனே அடிக்க மாட்டார்ல, அவருக்கும் தெரியும் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் விட்டு அடிப்பார். அதனால் இது தேர்தல் நெருக்கத்தில் என்னென்ன. இன்னொன்று எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, பாஜக தான் செங்கோட்டையனை உள்ளே அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் சார்? பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக உள்ளே அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா பாஜக இந்த மாதிரி கட்சிகளை கையில் எடுக்கணுன்றதை ரெடியாக இருப்பாங்க. அப்போ உள்ளே எந்த பிடிமானம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாலாம் பாஜகவுக்கு எதிரானவங்க, ஆன்டி பிஜேபி. அதனால் உங்களுக்கு ஒரு தலைமையில் ஒரு ஆள் பக்காவாக உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்கு செங்கோட்டையனை அனுப்பியிருக்கலாம். ஓகே, செங்கோட்டையனை பயன்படுத்தி மற்ற வேலைகளை இப்போ விஜய்கிட்ட பேச வைக்கிற கன்வே பண்ணுற விஷயங்களோட செங்கோட்டையன் மூலயமா. ஓகே சார், அதாவது செங்கோட்டையன் உள்ளர போயிட்டாரு அப்படின்னா அதன் காரணமாக என்டிஏ கூட்டணி கிடையாது, அதிமுக தாவேகா கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு பொருள் நாம் எடுத்துக்க முடியுமா சார்? அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. ஏன் செங்கோட்டையனை பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியில் கொண்டு வர முடியாதா? நடக்கலாம்ல.
செங்கோட்டையன் பாட்டில் செங்கோட்டையன் என்டிஏ பேச போகுது, 40 சீட்டோ 45 சீட்டோ முடிஞ்சிச்சு. புரியுதா விஜய் கட்சிக்கு. ஆனால் செங்கோட்டையன் உள்ளே போனதுனால செங்கோட்டையன் முடிவு பண்ணுவார் அதிமுக கூட போகக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தான் நம்ம வந்தோமா அப்படின்னு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி யாராவது யோசிக்கலாம். அரசியலில் நீங்கள் அப்படிலாம் யோசிக்க முடியாது. இன்னொன்று பாஜகவோட ஒன்ஸ் பேசிட்டாங்க விஜய். ஒன்ஸு நீங்கள் பேசிட்ட பிறகு அதுலேருந்து பின்வாங்கிறதுன்றது அவங்க அவ்வளோ பெரும்பாலும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் அதற்கான முயற்சிகள் போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதையும் மீறி விஜய் தனியாக நிற்கிறாருன்னா அவர் தலையெழுத்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட்டில் சார் தாவேக்கா இருக்காங்க, குறிப்பாக விஜய் இருக்காரு? விஜயுடைய மனநிலைன்றது வானிலை மாறி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு இருக்குது. சட்டென்று மாறுது வானிலை, சட்டென்று மாறும் வானிலை. அப்போ என்ன ஆகுதுன்னா யார் கை ஓங்குதோ, ஓகே, நீங்கள் எப்படி பிஜேபி உள்ள ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ, விஜய் எடுப்பார் கைப்பில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியிலேருந்து ஆதிக்கம் உள்ளே நடக்கும். இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கார், மற்றவங்க இருக்காங்க. இப்போ டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லுன்னு சில பேரை உள்ளே அனுப்பியிருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து விஜய்கிட்ட மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இவர் செங்கோட்டையன் பிஜேபி இருந்து போயிருக்காரு வச்சுக்கோங்க, அவர் சைட்லேருந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். விஜய் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் நினைப்பார், இன்னொரு நாள் தனியாக நின்றுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ரொம்ப சிக்கல், ஓகே, நம்ம என்டிஏ கூட போகலாம், டிஎம்கே எவ்வளோ எப்படி அடித்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாம் நம்ம என்டிஏ கூட போனால் நம்மளுக்கு வாய்ப்பு, அப்படி ஒரு நாள் மாறிச்சுன்னா. அதனால் ஜனவரி நெருக்கத்தில் அவர் என்ன மைண்ட் செட்டில் வர்றாருன்றது பார்க்கணும் சார். அதே போல் பிடிஆர் டிவிகேக்கு போயிடுவார், அண்ணாமலை டிவிகேக்கு போயிடுவார் அப்படிங்கிற ஹேஷியங்களை எல்லாம் வந்து தாவேக்காவினர் ட்விட்டரில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சார் உண்மை? இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம் டிவிகேக்கு வந்துடுவார். நேற்று யாரோ பார்த்தேன் நான், யாரோ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கடைசியில் எடப்பாடி வருவார் அப்படின்ற கனிமொழி உள்ளே வர போகிறாங்கன்னு எழுதியிருக்காங்க டிவிகேக்குள்ளேயா? ஆமாம், பசங்க எழுதுறது தானே, என்னெல்லாம் எழுதிக்க வேண்டிதான். விஜய் தான் முதல்வர் நம்புகிற இந்த கூட்டம் வந்து கனிமொழியிலேருந்து எல்லாத்தையும் போடுவாங்க. அதனால் அதெல்லாம் இது இல்லை. யதார்த்தம் என்ன அப்படி தான் இப்போதைக்கு யதார்த்தம். நம்ம தனியாக நிற்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. ஆமாம், இன்னொரு டீமு கீழே மாவட்ட செயலர் பல நிர்வாகிகள் எல்லோருமே அதிமுக கூட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒருவேளை தனியாக நிற்கணும்னு இவங்க முடிவெடுத்து நிற்கிறாங்கன்னா பல மாவட்ட செயலாளர்கள் தேர்தலில் நிற்கிறத தவிர்க்க விரும்புகிறாங்க. ஓகே, அவர்கள் வேறு யாரையா பிடிச்சி நிற்க வச்சுட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ செலவழித்து ஜெயிப்போன்ற நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னு. விஜய் தனியாக நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாக்குகள் வாங்குவார். அது பெரிய மக்கள் நல கூட்டணியாக மாறும். ஸோ விஜய் ஜெயிக்கலாம். விஜயே நிற்க மாட்டாருங்க, தனியாக நிற்கிறதா இருந்தால் விஜய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒன்று. ரெண்டாவது, அப்படின்னா பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அதே தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் போக போக பாருங்கள். ஓகே, அவர் பிரச்சாரம் பண்ணணும், அதுமாதிரி ஏதாவது கதை சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஏதாவது செங்கோட்டையன் சொல்லிக்கிள்ளி எங்கேயாவது கொங்கு மண்டலத்தில் நிற்க வச்சா உண்டு. விக்கிரவாண்டி ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அது யாருக்கு போகுது. அதே போல் அந்த இனிகுரராஜ் அந்த திருச்சி கிழக்கையும் விஜய் குறி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் சும்மா கிளப்பி விட்டது, அங்கெல்லாம் வரல. விக்கிரவாண்டி இல்லாட்டி சென்னையில் எங்கேயாவது அந்த மாதிரி யோசிப்பாங்க, இல்லாட்டி நிற்க மாட்டார். ஓகே, இவர் வந்து அருண்ராஜி கொங்குல திருச்செங்கோட இங்கே நிற்கிறாரு. புஷி இங்கேயா பாண்டியான்னு தெரியாது. ஓகே, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி தனிச்சு நிற்கிறாங்கன்னா 40,000 ஓட்டு வாங்குறாங்க வச்சுக்கோங்க தொகுதியில். அது வெற்றியை இப்போ தராது. பெரிய என்டிகே, பெரிய மக்கள் நல கூட்டணி இப்படி தான். ஓகே, பெரும்பாலும் திமுகவுடைய காலை வாருகிற வாக்குகளாக தான் அது மாறும். நம்ம சிறுபான்மை மக்கள், விஜய் ரசிகர்கள் போட்ட ஓட்டு, பட்டியலின இளைஞர்கள்னு ஒரு பெரிய அளவில் திமுகலேருந்து அந்த வாக்குகளை பிரித்து கொண்டு வர இதாக. இல்லை சார், திமுகவினருமே வந்து விஜயை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்லாம் அவங்க பண்ணல சார். ஒரு நிர்வாகிகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு தொகுதி, டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத தொகுதினே கூட வச்சுக்கலாம் சார். அந்த தொகுதியிலேயே ஒரு 30,000 ஓட்டு வாங்குவார்னு. ஆமாங்க, நாங்கள் சொன்னோம் 40,000 சொல்கிறாங்க. அவர் திமுக காரங்க நாங்கள் 30,000க்கு கீழே நாங்கள் வந்து விஜய் நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பில்லை, அவருக்கு வந்து கட்டமைப்பு இல்லை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் 30,000 ஓட்டு இருக்குது. எங்கள் ஊரில் விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாது. அது கிராமப்புறங்களே உள்ளடக்கிய தொகுதி சார். அங்கே ஒரு கிராமத்தில் கூட விஜய்க்கு கொடி கிடையாது. ஆனால் 30,000 ஓட்டு விஜய் வாங்குவார்னு திமுக காரங்க கணக்கு போடுறாங்க. இப்போவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒருத்தர் நம்ம நண்பர் எடுத்திருக்காரு சர்வே. அதில் ஃபஸ்ட்டு 30 சில்லற 31, அதாவது செங்கோட்டை போனதுனால ஒரு 10% அவங்க கூடி இருக்குது. ஓகே, அப்போ 30 சில்லற தாவேக்கா, 30 சில்லற திமுக, 27 சில்லற ஏடிஎம்கே. நெக் டு நெக் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நெக் டு நெக் இருக்கு. அப்போ அங்கே இவர் செங்கோட்டை நிற்கிறாரு வச்சுக்கோங்க, நிச்சயமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் ஒர்க் பண்ணாங்கன்னா அது காலி ஆட்சி நகர்த்திடுவாங்க. அந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு. ஓகே, இதுதான் இந்த மாதிரி 1-2 தொகுதிகள் ஜெயிக்கலாம். ஓகே, திமுகவுக்கு ஸ்பாயிலரா இருப்பாங்க டிவிகே, அதுதான் முக்கியம். ஓகே, நீங்கள் திமுகவே அவர்கள் எடுத்த கணக்கு இப்போ இல்லை, கரூருக்கு முன்னாடி
120 தொகுதிகள். ம். கரூருக்கு பின்னாடி பல மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி. ம், ம், ம். இன்னொன்று பாருங்கள், நான் சொல்கிறேன், இன்னும் 2 நாளில் கடுமையான மழை வெள்ளம் இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், டெல்டா மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் முழுதுமாகவே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இப்போ இதில் இவர்கள் என்ன நிவாரணம் பண்ண போகிறாங்க? தாவேகாவினர் இறங்கி என்ன நிவாரணம் பண்ண போகிறாங்க? ஓகே. அதிமுக என்ன பண்ண போகுது? இது எல்லாமே உங்களுக்கு வர தேர்தலில் எதிரொலிக்கும். ம், சென்னை மீண்டும் ஒரு பெரிய பாதிப்பு. இவர்கள் வழக்கம் போல் பெருசாக ஹேண்டில் பண்ணலன்னா கடுமையான கோபத்தை சென்னை மக்கள்கிட்ட சந்திப்பாங்க திமுக. ஓகே. சென்னையில் கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் தாவேகானால பிரச்சனைன்னு அவங்களே எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே. நீங்கள் பல அமைச்சர்கள் தொகுதியே இது ஊசலாடிட்டு இருக்கு. ஓ அதனால் சென்னை வந்து சார் அப்படின்னா விஜய் சொல்றது உண்மைதான் போல இருக்கே. எது? களத்துல வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கு போல இருக்கே. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி யாருன்னா திமுக ஓட்டை பிரிக்கிறதுல நடக்கும் போட்டி. ஆ. இந்த கேப்பில் இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரன்னிங் ரேஸில் ரிப்பனை போய் தொட்டுருவார். இதுதான் நடக்கும் பெரும்பாலும். ஒரு திமுக அதுக்காக ஒன்றும் இல்லாமல் போட்டுன்னு அர்த்தம் இல்லை. விஜய் தனியாக நின்னா அவர் ஒரு 70-80 சீட்டு ஜெயிக்க விடுவார். விஜய் என்டிஏ வந்தார்னா அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடலாம். அதை தீர்மானிக்க வேண்டியது தாவேகா தான். ஓகே. அதனால் முடிவு இப்படி தான் போவோம். ஒரு செங்கோட்டையன் வந்தனால பெரிய அளவில் தாவேகாக்குன்னா ஊடகங்கள் இன்றைக்கி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ம், ம். அவ்வளோதான். செங்கோட்டையன் என்றைக்குமே ஒரு இது கிடையாது, ஒரு அக்ரெசிவ் லீடரோ, எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ, எஸ்பி வேலுமணி மாதிரியோ, தங்கமணி மாதிரியோ, சிவி சண்முகம் மாதிரியோ, ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி கூட ஒரு பெரிய இந்த ஒரு அக்ரெசிவ் பெரிய ஸ்பீச் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் அந்த ரூட்டு இந்த மாதிரி விஷயங்களில் இது கொஞ்சம் சாஃப்டாக அவங்க மாவட்டத்தில் ஒர்க். அதுவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு நிர்வாகிகளால தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் ஒன்றிய வரைக்கும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சார். ரூட்டு தெரியுங்க, ரூட்டில் இருக்கிற அந்த ஆட்களை தெரியணும்ல. ஆமா. இன்னொன்று அதிமுகவினர் இவர் எப்படி பார்ப்பாங்க? எம்ஜிஆர் தொண்டன்ற 77லேருந்து என்னன்ற எம்ஜிஆர் 26 இன்றைக்கி விஜய் போட்டிருக்காருல 20 வயதில் எம்ஜிஆர் மாட்டுது எல்லாம் ஓகே. இன்றைக்கி எம்ஜிஆரை உருவாக்கிய கட்சியை வெட்டி சாய்க்கிற வேலையை போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்களுக்கு எடப்பாடி பிடிக்கலான்றதுக்காக அதிமுக வீழ்த்த நினைக்கிறது லாபம் நியாயமா? சார் அதே போல அதிமுகவுக்குள்ளேயே வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி புள்ளிகளை செங்கோட்டையனை வச்சு வளைக்க திட்டம் தீட்டுறாங்க தாவேகா. அதிமுக வந்து இப்போ திமுகக்குள்ளே பயங்கர எதிர்ப்பாளர் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஏன் வெளியே வரல? ஏன் எல்லாம் ஏன்னா கம்முன்னு ஆட்சியில் இருக்காங்க. அதுதான் அதிமுகக்குள்ளே என்ன பிரச்சனைனா 26ல் ஆட்சி பிடிப்போம். ம். எதுக்கு அப்படின்னு தான் இருப்பாங்க. 26ல் ஆட்சியை பிடிக்கல, ஒருவேளை திமுக முதல் இடம், விஜய் 2வது இடம், அதிமுக ஒன்றும் இல்லைன்னா அன்றைக்கி எடப்பாடி தலைமை பனால் செதறிடும். கொஞ்சம் பேர் அப்படியே தாவேகா போவான், எல்லாம் போவான். இது எடப்பாடிக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஆனால் அமைதியா இருக்காங்க. அமைதியாக இருக்கும். ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட அதிமுகவினர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். பாஜக கணிப்பும் அதுதான். ஓகே. நம்ம கூட்டணி தான். இல்லை விஜய் கொண்டுட்டா ஸ்வீப்பு. இங்கே டிஎம்கேக்குள்ளே நீங்கள் தேர்தல் நெருங்கவே பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு. தோத்துட்டாங்கன்னா தலைமைக்குள்ளே உடைய ஆரம்பிக்கும், நீயா நானான்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால் நீங்கள் அதே தான் கமல்ஹாசன் கட்சி கடைசி வரைக்கும் இருக்கமா இருந்ததா? தோத்தோன்னுனாச்சு, உடஞ்சிருச்சு. ஏன் டிஎம்கேவே 77ல் தோத்தோன்னுனாச்சு. பல தலைவர்கள் எம்ஜிஆர்ட்ட வந்தாங்க. எம்ஜிஆரை வெளியேற்றின நாவலரே வந்து வந்துட்டார் வெளியே, எம்ஜிஆர் கூட போனாரு. அதனால் இது நீங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பவராக இருக்கும், இல்லை ஆட்சியை நோக்கி நகரும் போது ஒற்றுமை இருக்கும். அதனால் அதிமுகக்குள்ளே அந்த கோபம்லாம் இருக்காது. இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகே. அப்படியே நம்ம சீட்டு வாங்குவோமா, நம்ம நிற்போமா, ஆட்சியை பிடிச்சா ஏதாவது வாங்குவோமா, இப்படி தான் போவோம். முடிஞ்சவொடனே உள்ளாட்சி தேர்தல் அதில் ஏதாவது பண்ணுமா, அப்புறம் எம்பி தேர்தல், இப்படி தான் நவருவாங்க. ஓகே. விஜய் இப்போ சீமான் தோற்று போனால் கூட தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு. 8% கட்டமைப்பு இருக்கு. அந்த ஸ்டஃப்பு விஜய்கிட்ட இருக்குமா? ஓ. 40,000 ஓட்டு கூட வாங்கலாம். 40,000 வாங்கிட்டோம், நம்ம நிற்போம் அப்படின்ற எண்ணம் விஜய்கிட்ட இருக்குமானா இருக்காது, செதறுவாங்க. ஆனால் மனநிலை என்னென்னா விஜய் முதல்வர் அப்படின்னு மைண்ட் செட்டோடு போகிறவங்க பெரிய அளவில் மன பாதிப்பு அடிப்பாங்க. ஓகே சார். அதே போல் ஓபிஎஸ் டிவி செங்கோட்டையின் வழியில் கூட்டணிக்குள்ள இணைய வாய்ப்பு இருக்கா சார் டிவிகேவோட? ஓபிஎஸ் கட்சின்னு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே போகிறது தான். பெரும்பாலும் டிஎம்கே போவார். டிஎம்கேவில் உதயசூரியன் நட்சத்திரத்தில் ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, நிற்பார். அப்படி இல்லைன்னா தாவேகா, 2 தான் அவருக்கு ஆப்ஷனு, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆனாலும் என்டிஏ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் உள்ளே கொண்டு வரதுக்கு இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகக்குள்ளேயும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் ரொம்ப விமர்சனம் பண்ணாதன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே. ஈவன் விஜய் கூட விமர்சனம் பண்ணாதேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே. அதனால் இந்த கூட்டணி பலமடைகிறதுக்கான வேலையை என்டிஏ பண்ணிகிட்ருக்கு. பிரதமர் வந்தப்போ கூட என்டிஏ வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. சரி, தாவேகா வேணுமா வேணாவா என்டிஏக்கு சொல்லுங்கன்னு. அதனால் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்காங்க.
ஜனவரி இறுதிக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளியர் இல்லை சார், நம்ம நாமளே பேசினோம் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு முடிவுக்கு வரோம்னு தெரியும். இல்லை டிசம்பர் இறுதிலாம் எப்படிங்க? ஓகே. ஏப்ரலில் தேர்தல்னா 4 மாதம் 3 மாதம் முன்னாடி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இப்படிலாம் கூட மாறும் சார். ஆனால் வந்து திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குது சார். ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு காட்டிக்கிறாங்க. குறிப்பாக தாவேக்கா கூட்டணிக்கான முயற்சிகளை அவங்க ஈடுபடவே இல்லை. என்டிஏ அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. ஆனாலும் ஒரு பெரிய கட்சிகள் வந்த மாதிரி தெரியல, பிரேமலதாவை அகாமடேட் பண்ண மாதிரி தெரியல, பாமக பிரச்சனையை தீர்த்த மாதிரி தெரியல. இந்த வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்டயே சில பல பிரச்சனைகள் இருக்கே சார். இதை வந்து அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி அட்ரஸ் பண்ணி அகாமடேட் பண்ணிக்கிட்ட மாதிரி நமக்கு தெரியலையே சார். அது நீங்கள் இங்கே இருக்கிற கற்பனை. பாமகவை ஒரு படி மேலே போய் ராமதாஸையும் உள்ளே கொண்டு வரதுக்கான வேலை பேச்சுவார்த்தைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவரையும் அன்புமணியும் ஒன்றிணைச்சு ஒருங்கிணைந்த பாமக. திமுக ராமதாஸை தனியாக இழுத்து நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பாமகவுடைய 90% அன்புமணிட்டு இருக்குது. ஆமாம், அவரு என்டிஏ கூட வரப்போகிறாரு. பிரேமலதா கதை தான் தெரியும்ல. அப்படியே சீனை போட்டுட்டு கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜனவரிக்குள்ளே உள்ளே வருவாங்க. அது என்டிஏ தாண்டிலாம் வெளியே போக முடியாது. ஓகே. அது மற்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. மெயின் இது வந்து தாவேக்கா உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு. என்ன கேட்டால் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு, இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாஜகவோட டெல்லி பாஜகவோட தொடர்பில் இருக்கிறவர் செங்கோட்டையன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தொடர்பு இவங்களுக்கு இல்லை, பாஜகவுக்கு இல்லை. இங்கே யார்கிட்ட பேசுறதுன்றதே பிரச்சனையாக இருந்தது. விஜயா தான் தலையை கொடுத்தாரு கொண்டு போய். ஆமாம், கரூர் பிரச்சனைக்கு அப்போ அதுக்கப்புறம் விஜய்கிட்ட டேரக்ட் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சிடி நிர்மல்குமார் கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு எதிராக இருப்பார், ஆதவ் கேட்டால் பிஜேபிக்கு எதிராக இருப்பார், அருண்ராஜ் எப்படின்னு தெரியல, இப்படியா அப்படியான்னு தெரியல. புஷிக்கு நம்ம தனியாக இருந்தால் தான் நம்ம எதாவது பண்ணிக்க முடியுன்றது புஷிக்கு இல்லை. புஷிக்கு அரசியல் தெரியுமாங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. மீறி விஜய் முடிவெடுத்தா அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் ஓகேன்றுவார். கட்சியில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே போனால்தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம ஓரளவு தேர்தலை சந்திக்க முடியும், நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களோடு சேர்ந்து பாஜகவோட தொடர்புள்ள ஆக்சஸ் உள்ள ஒருத்தர் தலைமை பதவியில் விஜயை சந்திக்கக்கூடிய இடத்துல உக்காடுறாருன்னா பாஜகவுக்கு அது எவ்வளோ நன்மைன்னு பார்த்துக்குங்க. ஓகே. எடப்பாடி விட்டுருங்க, பாஜக எப்படி அதை ஆக்சஸ் பண்ணணுன்றதை பார்த்துக்குங்க. நான் அந்த ரீதியில் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். குறிப்பாக செங்கோட்டையனில் வந்துட்டார், என்ன சார் ஃபியூச்சர் அவருக்கு எப்படி போக வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுவார்? ஃப்யூச்சர் தீர்மானிக்க வேண்டியது 2 ஆள் தான். ஒன்று புஷி, ஒன்று விஜய். விஜய் புஷி பேச்சை கேட்பார், புஷி நின்று அடிப்பார். அதனால் இவர்கள் இப்படியே போயிட்டு இதுக்கு நாம் தமிழர் இது என்டிஏக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் எப்படி இப்படின்னு அப்படி கலந்த மாதிரி போயிடுவாங்க. இவரும் கொஞ்சம் சாதிச்சிக்கலாம், நின்று அடிச்சிக்கலாம். நாளைக்கு பண்ருட்டியார் மாதிரி விஜய் எதிர்கட்சி தலைவர், இவர் துணைத் தலைவர் ஒரு பெரிய ஸ்டேச்சர் கிடைக்கும், ஓட்டிக்கலாம். சார் குறிப்பாக செங்கோட்டையன் வந்து நான் பண்ருட்டியாராக தான் பார்க்குறேன். விஜயகாந்துக்கு எப்படி வந்து ஒரு பண்ருட்டியார் கிடைச்சாரோ அதே மாதிரி விஜய்க்கு செங்கோட்டையன் கிடைச்சாரு. பண்ருட்டியாரே ஃபெயிலியர் மாடலுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், விஜயகாந்த் பண்ருட்டியாரை கட்சியில் சேர்த்துக்கிறாரு. இவர்கள் சேர்ந்து தான் எம்எல்ஏக்கள்லாம் தேர்வு செஞ்சு அறிவிக்கிறாங்க. ஜெயலலிதா கூட பிரச்சனை பண்ணாமல் போகணுன்றது தான் பண்ருட்டியாருடைய இது. ஏன்னா ஜெயலலிதா குணம் தெரியும். ஜெயலலிதா கூட அப்படியே காங்கிரஸ் மாதிரி 91-96 காங்கிரஸ் இருந்த மாதிரி போயிட்டு எம்பி தேர்தல் அதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நின்று அடிப்போன்றது தான் அவருடைய இது. விஜயகாந்தும் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டு தான். ஆனால் கட்சிக்குள்ளேயே டிஎம்கே விளையாடுது. இன்னொன்று சந்திரகுமார் செங்கோட்டையன் ஆப்ரேஷன்லேயும் ஒர்க் பண்ணார். செங்கோட்டையனுக்கு நெருக்கம் அவர். ஓகே. அப்போ அந்த சந்திரகுமாரை வச்சு தான் வம்பு இழுக்கிறாங்க. இதில் விஜயகாந்த் விழுறாரு. பண்ருட்டியாரை சுத்தமாக மதிக்கல. விழுந்து அடித்த உடனே ஜெயலலிதாவுக்கு கடுப்பாகி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவர் கூட சேர்றதுக்கே ஐடியா இல்லை. ஷோவுடைய வற்புறுத்தல் தான் சேர்றாங்க. சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதுனால சேர்றாங்க. அதனால் ஷோ சொன்னது கரெக்டாக போச்சு. அப்போது என்டிஏ இது தேமுதிக உடைக்கிற வேலை பண்ணும்பொழுது இவர்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் தான் போகிறான். இது விஜய்க்கெல்லாம் பாடம். அப்படியே ஷிஃப்ட் ஆகிறோம். விஜயுடைய நண்பர்களே எல்லாரும் அப்படி போனாங்க, எல்லாம் வெளியே போகிறாங்க. அப்போது கட்சியை உடைக்கும்போது விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை, அதெல்லாம் வருது. எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் நீடிச்சிருக்கலாம். அவர் தூக்கி போட்டது, காரை ரிட்டர்ன் அனுப்பிச்சது, இதெல்லாம் அரசியல் நிலையில் வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. நீங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டு போனீங்கன்னா கொஞ்ச நாள் கொண்டாடிட்டு ஜனங்க அப்படியே மறந்துடும். அதுதான் விஜயகாந்துக்கு நடந்தது. ஓகே. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு மக்கள் நல கூட்டணி இருந்தப்பவும் இருந்தார்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுவே தப்பான முடிவு தானே. திமுகவோட போயிருக்கணும், போவாது தப்பான முடிவு. திமுக போயிருந்தா ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு மறுபடியும் எதிர்கட்சி வந்திருக்கலாம். எதிர்கட்சி வர முடியாது, வந்திருக்கலாம்.
அப்போ இந்த மாதிரி கலைஞரே நினைச்சாருல்ல சார், ஆமா. பயம் நழுவி பால் விழும்னு கலைஞரை வந்து விஜயகாந்துக்காக காத்திருந்தாரு. அப்போ விஜயகாந்த் பன்ருட்டியாரை ஒரு பொருட்டாக மதிக்கல. இல்லாட்டி பன்ருட்டியாருக்கும் அந்த நாலேஜ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஓபிஎஸ் கூட சேர்ந்துட்டு அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கட்சி எங்கள் கையில் வந்துடும் அது இதெல்லாம் உளறியிருந்தாங்க. அப்போ இவர்கள்லாம் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு என்னென்னு பேசுறது. இப்போ ஐயா ராமதாஸ் இருக்கார், கட்சியே என் கையில் தான், அவனை நீக்கிட்டேன்றாரு. ஆனால் அடிப்படை என்ன, ஒரு வழக்கறிஞர் பாலுவுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நினப்புலாம் வந்து சட்டமாகிடாது. ஓகே. அப்போ நினப்பு என்ன, நம்ம தான் நீக்கிட்டா அவ்வளோதான்னு. ஆனால் சட்டம் என்ன, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ், நிர்வாகிகள். அப்போ கட்சி அன்புமணி ராமதாஸ் கையில் போகுது. அப்போ இதுதான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செங்கோட்டையன் என்ன தான் இது இருந்தாலும் அவர் என்ன கரெக்டான ஆளாக இருந்தால் ஏன் வெளியே வரணும்? நீங்கள் அவர் வெளியே வந்து சொன்ன காரணம் என்ன, பிஜேபியை இவங்க வஞ்சித்து விட்டாங்க தமிழ்நாட்டை வந்து பிஜேபி. ஆனால் பிஜேபி தானே கூட இருக்காங்க, அப்போ ஏன் வெளியே வர்றீங்க? எல்லோரையும் ஒருங்கிணைக்கணுன்றீங்க. யாரை ஒருங்கிணைக்கணும்? நான் இருந்து யாரெல்லாம் வெளியேற்றணும்னா அவங்களெலாம் உள்ளே கொண்டு வரணும்னா இப்போ நீங்களும் இருந்து தானே அமிச்சிங்க எல்லாரையும். அதனால் அவர் ஒரு வம்பு இழுத்துக்கிட்டு வெளியில் போனார். அவருக்கு சில அசௌகரியங்கள் உள்ளக்க, அதனால் வெளியே போனார். அதை ஒன்று காரணமாக வச்சுட்டு எடப்பாடி எதிர்ப்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டே நீங்கள் கட்சி நகர முடியாது. ஏன்னா இங்கே கட்சி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக கூட மத்திய அரசு, என்டிஏ இதெல்லாம் மற்ற கட்சிகள் சேரப்போகுது. அதனால் செங்கோட்டையன் என்ன, முதல்ல அவர் ஒரு ராஜதந்திரி கிடையாது. விஜய்கிட்ட என்ன பிரச்சனைனா, விஜய்கிட்ட புஷி ஆனது இவங்கள்ட்ட அவங்க இஷ்டத்து தான் முடிவு எடுப்பாங்க. இதில் போயிட்டு செங்கோட்டையெல்லாம் ஒரு அக்ரெசிவ் லீடரெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் போக போக பார்ப்போம், பல கூத்துக்கள் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக செங்கோட்டையன் தாவேக்கள் இந்த பின்னணி பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் பேசி நன்றி முதலமைச்சர்.